வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு சம்பவம் வந்து பயங்கர மேட்ரு, ஒரு முக்கியமான சம்பவமாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் டபுள் எலெக்ஷன் உங்களுக்கே தெரியும், போன வாரம் டபுள் எலெக்ஷன் உங்களுக்கே தெரியும். சரி, இந்த வாரம் வந்துட்டு நேற்று சத்யா, இன்றைக்கி தர்ஷிகா போக போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த வாரம் யார் போக போகிறாங்க அப்படின்ற ஒரு சின்ன ஒரு க்ளூ நம்மளுக்கு கிடச்சிருக்கு. என்ன க்ளூனா, நேற்று பார்த்தீங்கன்னா அருணுக்கு வந்துட்டு மறக்க முடியாத ஒரு நாளாக தான் இருக்கும், இருண்ட நாள் அப்படி சொல்லலாம். ஏன்னா போட்டு பொலகாட்டு காட்டினார் விஜய் சேதுபதி. அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் எல்லாமே பொலந்தாங்க. அந்த எபிசோடு முடியும் போதும் பார்த்தீங்கன்னா, அந்த லைவ் இது முடிஞ்சதுக்கப்புறம் உள்ளே வந்து அடித்தார். காரணம் என்னென்னா, அவர்கிட்ட அக்செப்டன்ஸ் இல்லை. இந்த ஒரு விஷயத்தை வந்து ரயான் வந்து அருண்கிட்ட சொல்லியிருக்காரு. இது ரயான் பேசினாரா, என்னங்க சொல்கிறீங்க, நேற்று நம்ம பார்க்கலையே அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்பட்டீங்கன்னா, அதுதான் இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஏன்னா நேற்று ரயான் வந்து அருணை பற்றி சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னா, அருணுக்கு சுத்தமாக அக்செப்டன்ஸ் இல்லை சார். அப்படியே அவர் அக்செப்ட் பண்ணாலும் அவர் வந்து என்ன சொல்லுவார்னா, சரி நான் பண்ண தப்பு தான், ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கவங்க பண்ணது மட்டும் கரெக்டா அப்படின்ற ஒரு ஸ்டாண்டில் தான் எப்பயுமே இருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வச்சுருக்கார். அவர் வந்து நான் தப்புன்னு சொன்னால் அப்போ ஆப்போசிட்டில் இருக்கவங்க மட்டும் கரெக்டா, அந்த மாதிரி தான் சார் பேசுவார், இடக்கு முடக்காக தான் பேசுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கார். ஆனால் இந்த விஷயத்த நம்மளுக்கு நேற்று எபிசோடில் காட்டவே இல்லை. ஏன் காட்டலை? ஏன்னா காட்டிட்டால் இவரும் வந்து செம்மையாக பேசுகிறான்னு தெரிஞ்சிடும். இப்போது அங்கெல்லாம் வந்து பாயிண்ட் எடுத்து வைக்கும்போது சௌந்தர்யா பேசுறது சூப்பராக இருந்துச்சு, முத்துக்குமரன் பேசுறது வேறு மாதிரி இருந்துச்சு, மஞ்சள் பேசுறது செம்மையாக இருந்துச்சு. ஸோ அந்த பாயிண்ட்டு யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே சூப்பராக தான் இருக்கும். பவித்ரா பேசும்போது கிளாப் பண்ணாங்க. ஆனால் ரயான் பேசும்போது அந்த விஷயத்தை வந்து மக்களுக்கு இப்போ கொடுத்துட்டோன்னா ரயானை நல்லா பண்ணுறான்னு நினச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ ரயானை வந்துட்டு வெளியே அனுப்புறதுக்கு பிளான் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. எதுக்கோ ஒரு விஷயத்துக்காக இந்த விஷயத்த நம்மக்கிட்ட வந்து மறைச்சிட்டாங்க இந்த பிக் பாஸ் டீம். ஸோ இது எதை போய் குறிக்குதுன்னு தெரியல. இது ஒருவேளை அவரை வந்துட்டு மட்டம் தட்டுறதுக்காகவா, இல்லை அவரோட ஃபேன்ஸுக்கு இது தெரியக்கூடாதுன்றதுக்காகவா, இல்லை அடுத்த வாரம் இதை சொல்லிட்டா வந்து இவருக்கு ஓட்டு இன்க்ரீஸ் ஆகிடும், அப்போ நம்ம எப்படி இவரை எவிட் பண்ண முடியுன்றதுக்காகவான்னு தெரியல. ஏதோ ஒரு விஷயத்துக்காக இதை மட்டும் கரெக்டாக எடிட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி தகவல் வருது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்கிறது என்னென்னா, இதுக்கப்புறம் எல்லாமே வந்துட்டு இந்த கொஞ்சம் முடியாத ஆட்கள், இப்போ இந்த ரஞ்சித்து, வேறு யார் இருக்கா, வேறு யாரும் பெருசாக எனக்கு தெரில. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரயான் தான் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேர் தான் அனுப்புறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன விஷயங்கள் தோணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தட்டி விடுங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.